வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு முக்கியமான ஆனா பலருக்கும் அதிகம் தெரியாத ஒரு வரலாற்று சம்பவத்தை பத்தி பார்க்க போறோம். நம்ம இந்தியா வரைபடம் எப்படி உருவாச்சுன்னு நினைக்கும்போது, ஹைதராபாத் எப்படி இந்தியாவுல இணைஞ்சதுங்கிற கதை ரொம்பவே சுவாரஸ்யமானது. குறிப்பா சொல்லணும்னா கொஞ்சம் ரகசியமானதும் கூட. வாங்க இந்த சுவாரஸ்யமான விளக்க தொகுப்புக்குள்ள போகலாம். இந்த முழு கதையும் நம்ம ஒரு 6 முக்கிய கட்டங்களா பிரிச்சு பார்க்க போறோம். 1947 பிரிவினையில ஆரம்பிச்சு நிஜாமோட முடிவுகள், ரசாக்கர்களின் வன்முறை, நேரு மற்றும் பட்டேல் இடையிலான விவாதங்கள், ஆபரேஷன் போலோன்னு சொல்லப்படுற அந்த போர், கடைசியா நிஜாம் எப்படி சரணடைஞ்சார்னு இன்றைய அரசியல் வரைக்கும் ரொம்ப தெளிவா பார்க்க போறோம். சரி, முதல்ல அந்த 1947 பிரிவினை காலகட்டத்துக்கு போவோம். சுதேச அரசுகளுக்கு அப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். 1947ல ஆங்கிலேயர்கள் இந்தியா விட்டு போனப்போ இங்கிருந்த மன்னர்கள் கிட்ட ஒரு சாய்ஸ் கொடுத்தாங்க. ஒன்னு இந்தியாவுல சேரலாம், இல்ல பாகிஸ்தான்ல சேரலாம், அதுவும் இல்லனா சுதந்திரமா இருக்கலாம். இப்போ காஷ்மீர் எடுத்துக்கிட்டீங்கன்னா, பாகிஸ்தான் தாக்குதலுக்கு அப்புறம் மன்னர் ஹரிசிங் இந்தியாவுல இணைய முழுமையா சம்மதிச்சிட்டார். ஆனா ஹைதராபாத் நிசாம் மீர் உஸ்மான் அலி கான் என்ன பண்ணார் தெரியுமா? தனக்கு முழு சுயாட்சி வேணும்னு சொல்லிட்டு வெளியுறவு மற்றும் பாதுகாப்பு விஷயங்களுக்கு மட்டும் இந்தியா கூட ஒரு கட்டுப்படுத்தப்பட்ட ஒப்பந்தம் போட்டுக்கிட்டார். இங்கதான் பிரச்சனையே ஆரம்பிச்சது. நிஜாமின் நிலைப்பாடு ரொம்பவே முரண்பாடா இருந்துச்சு. அவர் இந்தியா கூட ஒப்பந்தம் போட்டுட்டு ரகசியமா பாகிஸ்தானுக்கு 15 மில்லியன் பவுண்டுகள் கடனா கொடுத்தார். இதெல்லாம் தாண்டி ஹைதராபாத்துக்குள்ள நில உரிமை எப்படி இருந்துச்சுன்னு பாருங்க. வெறும் 40% நிலங்கள் நிசாம் மற்றும் அவரைச் சேர்ந்த இஸ்லாமிய நிலப்பிரபுக்கள் கையிலேயே குவிஞ்சிருந்துச்சு. மீதமுள்ள 60% நிலங்கள் தான் மெஜாரிட்டியா இருந்தா மற்ற மக்கள் கிட்ட இருந்துச்சு. இது எவ்வளோ பெரிய ஏற்றத்தாழ்வுன்னு நினைச்சு பாருங்க. நிலம் மட்டுமில்ல, நிர்வாகத்திலையும் பெரிய பாகுபாடு இருந்துச்சு. ஹைதராபாத் ராணுவத்துல இருந்த 1765 அதிகாரிகள்ல 1268 பேர் முஸ்லிம்கள், 421 பேர் தான் ஹிந்துக்கள். அதுலயும் 600ல இருந்து 1200 ரூபாய் வர சம்பளம் வாங்குற உயர் பதவிகள்ல வெறும் 5 ஹிந்துக்கள் தான் இருந்தாங்க, 59 பேர் முஸ்லிம்கள். இந்த பாரபட்சம் அங்கிருந்த மக்கள் மத்தியில மிகப்பெரிய கோபத்தை உருவாக்குச்சு. இந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா வெடிக்க ஆரம்பிச்சுது. அடுத்து நாம பார்க்க போறது ரசாக்கர்களின் வன்முறையும் அதனால வந்த அகதிகள் நெருக்கடியும். ஆரிய சமாஜம் மாதிரி பல அமைப்புகள் நிஜாமுக்கு எதிரா போராட ஆரம்பிச்சாங்க. இதை ஒடுக்கிறதுக்காக நிஜாம் காசிம் ரஸ்வி தலைமையில ரசாக்கர்கள் அப்படிங்கிற ஒரு பிரைவேட் ராணுவ படையை உருவாக்குனார். அந்த படையில புதுசா சேர்ந்த ஆட்களோட எண்ணிக்கை எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர். ஒரு தனி மனிதனுக்காக இவ்ளோ பெரிய படையான யோசிச்சு பாருங்க. இது பெரும்பான்மை மக்களை ஒடுக்கிறதுக்காகவே உருவாக்கப்பட்டுச்சு. இந்த ரசாக்கார்கள் என்ன பண்ணாங்கன்றத வரலாற்று ஆசிரியர்கள் பிராங்க் மோரேஸ், பி.வி. கேட் ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. இவங்க தெலுங்கானா கிராமங்கள புகுந்து செஞ்ச வன்முறைக்கு அளவே இல்ல. வீடுகளை சூறையாடுறது, நிலங்களை ஆக்கிரமிக்கிறது, பெண்களை கடத்தி துன்புறுத்துறதுன்னு ரொம்பவே கொடூரமா நடந்துகிட்டாங்க. சுமார் 150க்கும் மேற்பட்ட கிராமங்கள் இந்த கொடூர தாக்குதலுக்கு ஆளாச்சு. இந்த வன்முறையை தாங்க முடியாம தங்களோட சொந்த ஊரை விட்டுட்டு பாதுகாப்பை தேடி மத்திய மாகாணங்களுக்கு தப்பிச்சு ஓடின அகதிகளோட எண்ணிக்கை மட்டும் 40,000 தாண்டுச்சு. இது ஒரு மிகப்பெரிய மனிதாபிமான நெருக்கடியா உருவெடுத்துச்சு. சரி, ஒரு பக்கம் இப்படி வன்முறை நடக்குது, மக்கள் ஊரை விட்டு ஓடிக்கிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல டெல்லியில இருந்த இந்திய அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? அவங்க எப்படி இதுக்கு ரியாக்ட் பண்ணாங்க? இங்கேதான் இந்தியாவின் 2 மாபெரும் தலைவர்கள் மத்தியில கருத்து வேறுபாடு வருது. நேருவோட தயக்கம் ஒரு பக்கம், பட்டேலோட உறுதி இன்னொரு பக்கம். காஷ்மீர் இணைக்கப்பட்ட கொஞ்ச நாள்லயே, அதாவது 1948 தொடக்கத்துல ரசாக்கர்களின் வன்முறை உச்சத்துக்கு போயிடுச்சு. அப்போதைய பிரதமர் நேருவுக்கு ஒரு தயக்கம் இருந்துச்சு. நம்ம ராணுவத்தை அனுப்புனா பாகிஸ்தான் 2 பக்கத்துல இருந்தும் நம்மள தாக்குவாங்களோன்னு நினைச்சார். ஆனா உள்துறை அமைச்சர் சர்தார் வல்லபாய் பட்டேல் ரொம்ப உறுதியா இருந்தார். கண்டிப்பா ராணுவத்தை அனுப்பியாகணும், வன்முறையை தடுத்தே ஆகணும்னு நின்னார். கடைசியா பல மாதங்களுக்கு பிறகு வேறு வழி இல்லாம நேருவும் இதுக்கு சம்மதிச்சார். செப்டம்பர் 13, 1948 அன்னைக்கு ஒரு அதிரடி ஆக்ஷன் ஆரம்பமாச்சு. அதுக்கு பேர் தான் ஆபரேஷன் போலோ. ஹைதராபாத்தை மீட்க இந்திய ராணுவம் தொடங்கின இந்த போர் வெறும் 5 நாள்ல முடிஞ்சது. இந்த நம்பர்ஸ கொஞ்சம் கவனிங்க. இந்திய ராணுவத்திலிருந்து களமிறங்கினது வெறும் 35,000 வீரர்கள் தான். ஆனா நிசாமோட ராணுவத்துல 2,20,000 பேர் இருந்தாங்க. பாக்குறதுக்கு நிசாம் பட பெருசா தெரிஞ்சாலும் இந்திய ராணுவத்தோட துல்லியமான வியூகத்துக்கு முன்னாடி அவங்களால நிக்கவே முடியல. 5 நாள்ல போர் முடிஞ்சது. இந்திய தரப்புல 35 உயிரிழப்புகள், ஆனா நிசாம் தரப்புல 5,738 பேர் மாண்டனர். இது ஒரு மிக சிறப்பான வெற்றி. அடுத்து என்ன நடந்துச்சுன்னா, நிஜாமின் சரணடைதலும் அரசியல் மாற்றமும். போர்ல மிக மோசமான தோல்வியை சந்தித்த நிசாம் நேரா சர்தார் பட்டேல் கிட்ட வந்து சரணடைஞ்சார். இதோட ஹைதராபாத் முழுமையா இந்தியாவுல இணைக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த ரசாக்கர்கள் படைக்கு தலைவனா இருந்த காசிம் ரஸ்விக்கு என்னாச்சு? அவரை புடிச்சு ஜெயில போட்டாங்க.
1948 இருந்து 1957 வரைக்கும் அவர் சிறையில தான் இருந்தார். அப்புறம் அவரை பாகிஸ்தானுக்கு நாடு கடத்திட்டாங்க. ஆனா போறதுக்கு முன்னாடி தன்னோட அந்த எம்ஐஎம் அமைப்போட தலைமைய அப்துல் வாஹித் ஓவைசி கிட்ட ஒப்படைச்சிட்டு போனார். அந்த வரலாற்றுக்கும் இன்றைய நவீன அரசியலுக்கும் உள்ள ஒரு நேரடி தொடர்பு இதுதான். அந்த எம்ஐஎம் அமைப்பு சில கால தடைக்கு பிறகு ஏஐஎம்ஐஎம், அதாவது அகில இந்திய மஜ்லிஸ்-இ-இத்தேஹாதுல் முஸ்லிமீன்னு பெயர் மாற்றப்பட்டுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கட்சி அரசியல்ல ஆக்டிவா இருக்கு. இப்போ அதோட தலைவரா ஹைதராபாத் எம்பி அசாதுதீன் ஒவைசி இருக்கார். இப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம ரொம்ப சாதாரணமா பார்க்குற இந்த இந்திய வரைபடம் சும்மா பேனாவுல வரையப்பட்ட கோடுகள் இல்ல. இதுக்கு பின்னாடி பல உயிர் தியாகங்கள், அரசியல் போராட்டங்கள், ஆபரேஷன் போலோ மாதிரி துணிச்சலான ஆக்ஷன்லாம் இருந்திருக்கு. ஹைதராபாத் ஒருங்கிணைப்போட இந்த முழு கதையை தெரிஞ்சுக்கிட்ட பிறகு இனிமேல் இந்திய மேப்பை பார்க்கும்போது உங்க மனசுல என்ன தோணும்? கண்டிப்பா ஒரு புது பார்வை கிடைக்கும் நம்புறேன். இந்த விளக்க தொகுப்பு உங்களை சிந்திக்க வச்சிருக்கோம். மீண்டும் ஒரு சிறப்பான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.